ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். நம்மளாம் எப்படி நம்ம குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறோம். ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வேறு வரப்போகுது. எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி நம்ம குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறது, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலவங்ககிட்ட கேட்டோம்னா எனக்கு ஆன்சர்ஸ் வருது, நான் இந்த ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரெகுலர் நோக்கமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் எப்படி நம்ம குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறது, ஒரு ஹேபிட்டாக வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக எப்படி கொண்டு வர்றது. இப்போ நீங்கள் கரிக்குலம் விட்டு சிவிலாம் பார்த்தீங்கன்னா, ரெசியூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாபீஸ்னு ஒரு ஒரு இடம், ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து குழந்தைங்களோட நம்மளோட ஹாபீஸை பற்றி பேசியிருப்போம். சிலவங்க வந்துட்டு பிளேயிங் மியூசிக், அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கலாம். சிலவங்க ரீடிங் புக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரீடிங் புக்ஸ் அப்படின்னு போடுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ரீடிங் அப்படின்னு போடுறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அதில் நிறைய கற்றுப்பாங்க. இதுக்கு பதிலாக சும்மா லிசனிங் டு மியூசிக், வாட்சிங் மூவிஸ் அப்படின்னு போடுறது வந்து ஒரு நல்ல ஹாபி கிடையாது என்ன கேட்டால். அது வந்து அந்த துறை சார்ந்து மக்களாக இருந்தாங்கன்னா ஓகே, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. பட் நம்ம வந்து எப்போவுமே அதை பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நல்ல ஹெல்த்தி ஹேபிட் எப்படி நம்ம உண்டாக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க, கரெக்டா? ஸோ அந்த தாகத்தை நம்ம வந்து ஏற்படுத்தணும். இது எங்கள் அப்பா கூட என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு எல்லாரும் சொல்கிற இதுதான், ஒரு குதிரையை கூட்டு போய் ஆற்று பக்கத்தில் தான் விட முடியும், ஆனால் அதை தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டான விஷயம்தான். ஆனால் என்ன பண்ணால் அந்த குதிரைக்கு தாகத்தை நம்ம ஏற்படுத்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் தண்ணியை குடிச்சிடும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். குழந்தைங்களுக்கு எப்படி அந்த கியூரியாசிட்டியை உண்டு பண்ணுறது, எப்படி ரீடிங் வந்து ஒரு நல்ல ஹேபிட், அது வந்து ஒரு ஹாபியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம டைரெக்டாக சொல்லாமல் அதுக்கு ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்திட்டோம்னா அதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகிறாங்க. நம்ம ஒன்றும் அதை போய் இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு டூல் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், எப்பயும் போல த ஹிந்து, இதில் வந்து யங் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. முன்னாடியெல்லாம் இது வந்து பேப்பரோட மெயின் பேப்பரோட ரெகுலராகவே வந்துடும். இப்போ இது வந்து செப்பரேட்டாக வருது. மோர் தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸாக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திருப்பியும் ரீசெண்டாக ரீசப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தேன், இப்போ திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல கண்டென்ட்லாம் வருது. ஸோ இது மூலமா நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம்னா சிறுவர் மலர், சிறுவர் மணி, இது குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அதை கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ சில்ட்ரன்ஸ் மேகசின், இதை தானே இல்லை, நீங்கள் சில்ட்ரன் மேகசினாக இருக்கலாம், இதெல்லாம் இது வச்சு நீங்கள் ஒரு டூல், ஒரு கேட்வே தான். இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டணும்னு பார்க்குறேன். இதில் இந்த எடிஷனில் பார்த்தீங்கன்னா 24 எடிஷனில் சர் சிவி ராமன் பற்றி போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா புக் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வருது. இந்த புக் மான்ஸ்டர்ங்கிற செக்ஷன்ல ஒரு புக்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிராமட்டிக்காக, ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தேவ் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர் வந்து அதை வாசிப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பூனை படம் போட்டுட்டு இந்த பழங்கால மனிதர்கள் போல சில ஆட்கள்லாம் இருக்காங்க. அது அவங்களோட படங்கள்லாம் அதை போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த படங்கள் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா இன் அ வேர்ல்டு லாங் அகோ முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி இது போட்டிருக்காங்க. இதுல பிப்ளி தந்தர் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க, அந்த பூனை. அது எப்படி அது பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இந்த புக்கை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப உள்ள போகல, பட் ஒரு ஸ்பெசிஃபிக்கா 2-3 வேர்ட்ஸ் பார்த்தேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இந்த பூனை வந்து இந்த புக் எடுத்துட்டு படிக்கிற மாதிரி. ஸோ அதுல வந்து ஐ ஸ்னீக் அண்டர் எ பெட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸ்னீக் அப்படின்னா யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா குவைட்டா போய் ஒரு வேலையை செய்யறது, ஓகேவா? ஸோ அதை ஸ்னீக்குங்கிற அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுல. அப்புறம் சூவிங், I sneak under a bed with a book in hand. சூவிங்னா என்னது? சாப்பிடுறது. லிட்டரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி. நீங்க நம்ம வீடியோஸை வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லிட்டரல் மீனிங்கும் ஃபிகரேட்டிவ் மீனிங்கும் நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். லிட்டரல் மீனிங்னா நம்ம வந்து நேரடியான அர்த்தம், ஃபிகரேட்டிவ் மீனிங்னா அந்த கான்டெக்ஸ்ட்ல பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அர்த்தம். அது லிட்டரலா வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் அந்த வீடியோஸ்ல. ரிலீசிங் எவ்ரி பார்ட் ஆஃப் இட், அப்படியே அதை வந்து
எப்படி நம்ம அந்த அல்வாவை சாப்பிடுவோம் அப்படியே இது பண்ணுவோம், அதை மாதிரி அதை ரிலீஸ் பண்ணுது, அதை அப்படியே அனுபவிச்சு அந்த புக்கை படிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஐ கிராப்ட் தி ஃபர்ஸ்ட் புக் ஐ குட் லே மை ஹேண்ட்ஸ் ஆன் தி அண்ட் ரோல்ட் அண்டர் த பெட். ஸோ கிராப்டுங்கிறது வந்து ஒரு புக்கை எடுக்கிறது. டிட் யூ கிராப் யுவர் காப்பி டுடே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை சொல்லிடுறேன். எப்படி இந்த ஸ்கிரிப்டே, இந்த ஒரு நியூஸே குழந்தைங்களுக்கு புக்கு படிக்கிற ஹேபிட்டை உண்டாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதை சொல்றேன். ஸோ மெயின் பர்பஸ் வந்து இந்த நியூஸை வந்து நம்ம விவரிக்கிறது இல்லை, பட் இந்த நியூஸ் மூலமா எப்படி அவங்களுக்கு அந்த ஹேபிட் உண்டாகுது அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ குட் லே மை ஹேண்ட்ஸ். ஸோ அது சொன்னேன், நான் வந்து போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் எந்த புக்கு கிடைக்குதோ அந்த புக்கை வந்து நான் எடுத்து பார்த்துட்டு அந்த புக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி கிரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கிரவுண்டுன்னா அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆங்கர்ல கத்துறது, அலோடா கத்துனுச்சா அது என்ன புக்குன்னா, அந்த புக்கு வந்து எதை பத்தி எல்லாம் இருக்குன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் ஐடியாஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். ஸோ இதை பத்தியா நான் இன்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அம்யூஸ்டா அது இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த புக்கோட பேர் வந்து த ஸ்பார்க் தட் சேஞ்ச் எவ்ரிதிங் பை வீணா பிரசாத். வீணா பிரசாத்ங்கிறவங்க இந்த புக் எழுதியிருக்காங்க. இந்த காலம் எழுதினவங்க வந்து நிமிக் குரியன் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த வீணா பிரசாத் எழுதின இந்த புக் வந்து என்னன்னா த ஸ்பார்க் தட் சேஞ்ச் எவ்ரிதிங். எப்படி வந்து பழங்கால மனிதர்களுக்கு வந்து எப்படி ஐடியாஸ் எல்லாம் உண்டாச்சு, எப்படி ஒன்னொன்னே கண்டுபிடிச்சாங்க, இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ், இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்ப அழகான ஒரு வடிவத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பத்தி நான் ஃபுல்லா படிக்கல, பட் புக்கோட சில கண்டென்ட்டை வந்து நான் வெப்ல வந்து எடுத்து பார்த்தேன். ரொம்பவே அழகா இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. ஐ ஸ்னகிள் டவுன் அண்ட் ஓபன்ட் இட். ஐ ஸ்னகிள்டுன்னா அப்படியே ஒரு கம்ஃபியா நம்ம அப்படி ஒரு புக் படிக்கும்போது நல்ல ஒரு குஷன்லாம் வச்சுட்டு பில்லோ எல்லாம் பின்னாடி வச்சுட்டு நல்லா அப்படி கம்ஃபியா நம்ம உட்காரோம்ல. ஸோ அதுதான் அந்த பூனை வந்து அப்படி கம்ஃபியா இருந்துட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி ஹூக் ஆச்சு, அந்த புக்கை வந்து ஆரம்பிச்ச உடனே எப்படி அந்த புக் வந்து கொக்கி போட்டு அதை இழுத்துச்சு அப்படிங்கிறத பத்தி அடுத்தது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவிதை வந்து வாசிச்சு காமிப்பாரு. தேவிதை வாசிக்கலாமா? ஓகே. Did you know there was a time when humans did not know about fire? ஓகே. ஸோ பழங்கால மக்களுக்கெல்லாம் வந்து ஃபயர்னாலே என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. ஸோ இப்படிதான் இந்த காலம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபயர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படி பத்தி எல்லாம் சொல்லுது. It threw me off and made me wonder, how did they cook, keep warm or do anything at all? Then here's another thing. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னது, முன்னாடி ஃபயர்னால என்னன்னு தெரியாதா? அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி குக் பண்ணாங்க, எப்படி அவங்கள வார்மாக வச்சுக்கிட்டாங்க? நம்ம ஊரில் பரவாயில்ல, கோல்டன் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி ஃபயர் இல்லாமல் இருந்திருப்பாங்க, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல கரெக்டாக. ஏன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லாம் போகும். அதே மாதிரி இதில் அட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. அட்டால்னா எவ்ரிதிங் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூசிவ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். அவங்களும் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Then apparently humans never stayed put in one place. Okay. apparently அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை. apparently என்னன்னா நமக்கு உண்மைன்னு தெரியாது, பட் வந்து நம்ம கேட்டிருப்போம் சரிமா, அதை வச்சு நம்ம சொல்றது. ஸோ apparently அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டு நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம், அந்த நேரத்தில் அந்த apparentlyங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ apparently அது என்ன சொல்லியிருக்காங்க? stayed put in one place. ஓகே. ஸோ முன்னாடிலாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டே புட் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறது. முன்னாடிலாம் வந்து மனிதர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு இடமா போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லிருக்காங்க. They wandered all over wherever they wished to go. Isn't that wonderful? Yeah. So wander அப்படினா அங்க இங்க அலைந்து திரிந்தார்கள். இது வந்து கேக்குறதுக்கே ஒரு நல்லா இல்லையா, ஜாலியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பிப்ளின் தந்தர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சொல்லுது நம்மளுக்கு. It was an age before visas and travel documents. யா, ஏன்னா இப்போ நம்ம போகணும்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு நம்ம பார்டரை தாண்டதுனாலே நம்ம விசா டாக்குமெண்ட் அப்படின்னு நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். முன்னாடி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன், நம்மகிட்ட வந்து பார்டரே கிடையாது. ஸோ அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. மேப்ஸ் எல்லாம் எப்படி வரைஞ்சாங்க, எப்படி எல்லாம் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க.
But of course, that phase was not to last, and the humans decided to settle down. Okay. Something new each time. Every page I turned, I read something new. For example, what would you have written on other than paper? Can't come up with an answer. Can Okay. you? ஓகே. ஸோ இந்த புக்கை வந்து ஒரு பேஜ் படிக்கும் போதுமே அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சான், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேப்பர் தவிர ஒரு எதில் எழுதியிருப்பீங்க அப்படின்னா பேப்பரே கிடையாது, முன்னாடி பேப்பர் கண்டுபிடிக்கல, கரெக்ட்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். Well, paper had to be invented, you see. Before that, they used rock to write on. That would be tough to chew on. ஓகே. ஸோ முன்னாடிலாம் ராக்கில் எழுதியிருக்காங்களாம். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா, பேப்பராக இருந்தால் அது கடிச்சிரும், சீவ் பண்ணிடும். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி ராக்கெல்லாம் எப்படி நம்ம சீவ் பண்ணுவோம் அப்படின்னு அது யோசிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. Or palm leaves or papyrus or even silk. ஓகே. ஸோ முன்னாடி வந்து ஓலைச்சுவடிலாம் எழுதுவாங்க, சில்க்ல கூட நம்ம அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. Another thing I learned was that for the longest time there were no cars. ஆமா. ஸோ கண்டிப்பா கார்லாம் கிடையாது, இது நம்மளுக்கு தெரியும். பட் குழந்தைங்களுக்கு வந்து இதை படிக்கும் போது, ஓ முன்னாடி காரே கிடையாதா அப்படி, இப்போ என்னது முன்னாடி உங்கள்கிட்ட போனே கிடையாதுங்கிறது நிறைய குழந்தைங்க கேட்கும். அந்த மாதிரி குழந்தைங்க அதை படிக்கும் போதும், அந்த புத்தகத்தை படிக்கும் போதும் அவங்களுக்கு இது ரொம்ப கியூரியாசிட்டி உண்டாகும். அப்போ கார் இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். People walked wherever they wanted to go. I am sure they would have been late for their appointments, but they would have been healthy. ஆமா. ஸோ கார் இல்லை, அப்போ எப்படி எல்லாரும் நடந்து தான் போயிருக்காங்க. நடந்து போனால் என்ன ஆகும், எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் போயிருப்பாங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த டயத்தை தாண்டி தான் போயிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக அது உண்மை. Before cars came to be, the wheel had to be discovered, and so it went on. ஸோ வேர்ல்டுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்த ஒரு கண்டுபிடிப்பு எதுனா வீல் தான். ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம். வீல் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான இது, அதை பற்றி பேசியிருக்காங்க. Everything we take for granted was never there long ago. It had to be discovered and invented, and it came from the ideas people had. Amazing, isn't it? ஆமா. ஸோ இப்போ இன்னைக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிற இந்த பென்னு, இந்த போர்டு, நம்ம பார்க்குற இந்த சேனல்ஸ், வைஃபை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். பட் ஒரு சின்ன இப்போவே நம்ம சொல்ல முடியாது எல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோமா, இல்லை இன்னும் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சாட் ஜிபிடி வந்திருக்கு, ரோபோட்ஸ்லாம் வந்து நம்மள ஏஐ மிஷின் லேர்னிங் எல்லாமே வந்திருக்கு. நம்மளோட நிறைய வேலைகளை அதை எடுத்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறது. கரெக்டா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு பதிலாக மிஷின் யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் இது எதுவுமே இல்லாத காலத்துல ஆரம்ப கால மனிதர் வந்து எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான், நம்ம ஒரு தட்டுல சாப்பிட்றோம்னா அந்த தட்டுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த புக்கு போட்டிருக்கு. ஸோ நான் இந்த புக்குக்காகன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த செஷன் எடுக்கல. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வருது, அடுத்து ஒரு மாசம் 2 மாசம் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டியை உண்டு பண்ணுங்க. அது நீங்க பண்ணீங்கனாலே போதும். அவங்களோட ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு அந்த ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த தடவை அது எப்போ அந்த புக்கு வருதுன்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேவ் லாஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல அவரும் டிவி எல்லாம் பார்ப்பாரு, எல்லாம் இருக்கு. பட் புக்ஸும் நம்ம கொஞ்சம் சொல்றப்ப படிக்கிறாரு. லாஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல நீங்க எத்தனை பக்கம் படிச்சீங்க? 600க்கு மேல. 600க்கு மேல படிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு? அதுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசம். ஸோ மோர் தென் அ மந்த். ஐ திங்க் ஒரு 50 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 50 daysல 600 pages படிச்சிருக்காரு, விச் இஸ் வெரி குட் அச்சீவ்மெண்ட். நம்ம அதுக்கு உண்டான சில டூல்ஸும் வாங்கி கொடுக்கணும், புக்கு வாங்கி கொடுக்கணும் முதல்ல, அப்படின்னா தானே படிப்பாங்க. நம்ம உட்காந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி பண்ற போது உங்க குழந்தைங்களும் கண்டிப்பா ஹாபிஸ்ங்கிற செக்ஷன்ல ரீடிங் புக்ஸ், ரீடிங் அப்படின்னு போட போறாங்க. புக்கை கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேற யாரையும் தேட மாட்டாங்க. பெருசா வளர்ந்தப்புறம் அவங்க வந்து ஒரு தீய பழக்கங்கள் எதுலையும் இல்லாம புக்கை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க, நிறைய கத்துப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கியூரியாசிட்டியை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸ்.
நீங்களும் வந்து யங் வேர்ல்டு இல்லைன்னா சில்ட்ரன் மேகசின் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ரெகுலராக படிங்க. அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். தேங்க்யூ.